ஐயோ மறந்தே போயிட்டேனே. மேடம் மேடம் இருங்க சார், முக்கியமான போன் பேசணும். மேடம் ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அத கொஞ்சம் இருங்க சார். ஹலோ, நான் பூர்ணன் தான் பேசுறேன். அங்க கௌரி மனோகர் இருக்காங்களா? கௌரி மனோகர் இருக்காங்களா? யார் பேசுறது? அவங்க அக்கா பொண்ணு ஷாமலா பேசுறேன் சார். அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸ் ஆகி ஜெனரல் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க அங்க வந்தாங்கன்னா மறக்காம சொல்லுங்க சார். பாட்டின்னா அவருக்கு உயிர், மறந்துடாதீங்க சார். மறப்பேனா? பாட்டி சீரியஸ்னா பேரம் போய்த்தானே ஆகணும். பேரனா? அப்போ கௌரி மனோகரிங்கிறது ஒரு பாட்டிக்கு பேரன். யாரு யாரு? தேங்க்யூ சார், தேங்க்யூ. யாரு பேசுறது? உங்ககிட்ட சவால் விட்டேனே அந்த உமா. பூர்ணம் சார், கௌரி மனோகரி ஆணுங்கிற உண்மையே உங்க வாயாலே வர வச்சேன் பாத்தீங்களா? உங்களுக்கு மட்டும் புத்தி இருக்கிறதா நினைச்சுக்காதீங்க, வாசகர்களுக்கும் கொஞ்சம் புத்தி இருக்கு. இது பூர்ணம் இல்ல, ராங் நம்பர். சார், வெளியில யாருக்கிட்ட சொல்லாதீங்க. என்னோட ஃபேவரட் ரைட்டர் கௌரி மனோகரி ஒரு ஆம்பளை. சார், நான் இன்னைக்கு நல்ல முள்ள இருக்கேன், ஒரு ஃபார்ம் கொடுங்க. அதான் மேடம் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டோட வெற்றி. முதல்ல கெட் அவுட், அப்புறம் பேம்ப்ளெட். மேடம், உங்க வாழ்க்கைக்கு நான் தான் பாதுகாப்பு கொடுக்க போறேன் ஒரு பாலிசி மூலமா. இத படிச்சு பாருங்க, நேரம் கிடைக்கும் போது நான் வந்து பாக்குறேன். வரேன். கல்யாணம் கல்யாணம், இங்க வாடா. என்னம்மா? நீ நல்லா இருக்கணும்னு சுவாமியை வேண்டிட்டு நெத்திக்கிட்டுக்கோ. முருகா, நான் நல்லா இருக்கணும். உன்ன மாதிரி எனக்கு 2 கல்யாணம் ஆகணும். ஐயோ அம்மா, நீ ஏன்டா அடிச்சுக்கிற? பெத்த வயசுல பேரண்டையதான் வச்சு கட்டிக்கணும். குங்குமம் இட்டுக்கோ. நீ ஏன் குங்குமம் வச்சுக்கல? நான் எதுக்கு வச்சுக்கணும்? கடங்காரா, அப்பனை தூக்கி முழுங்கிட்டு கேள்வி வேற கேட்கிறான். கீழே வீட்டு பசங்க கூட தான் அப்பனை தூக்கி முழுங்கிட்டாங்க. அவங்க அம்மா, அதான் உமா அக்கா, அவங்க மாத்திரம் பொட்டு வச்சுக்கல. கிரிமினல் லாயர் பிள்ளையானோ பாயிண்ட்ல புடிச்சுட்டான். பித்துக்குழி, அவ வெளியில வாசல்ல போறவ மூளை நெத்தியா இருக்கப்படாது. இனிமே இந்த மாதிரி தத்து புத்துன்னு பேசுனியோ அரைஞ்சிடுவேன், அரைஞ்சி. அதான் சொல்றேன், இனிமே நீ வெளியே வாசல்ல போ, பொட்டு வச்சுக்கோ. அட பாவி. என்னுடைய உள் மனசுல புதைஞ்சு கிடக்கிற ரகசியங்களை புரிஞ்சுக்க கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இல்லையா? Come in. வணக்கம் சார். வணக்கம். வாங்க, எப்படி வாங்க, உட்காருங்க. யார் நீங்க? என் பேர் உமா சார். உமானா? அப்படி புரியலன்னா நான் தான் சவாலுக்கு சவால். ஓஹோ, நீங்களா? சோ நீங்க என்ன ஜெயிச்சுட்ட. பரவாயில்ல, பொம்மை நாட்டியல்கிட்ட தோத்தா நான் வருத்தப்பட மாட்டேன், பெருமை தான் பட்டுக்குவேன். என்ன விஷயம்? சார், கௌரி மனோகரியோட ஒரு சாதாரண ரசிகன்னு என்ன நினைக்காதீங்க. என் மனசுல ஏற்பட்டு இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு காண நான் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? How does it matter, sir? It matters much. ஒரு நிமிஷம், போன் பண்ணி தெரிஞ்சுன்னு வந்துடுறேன். சார், போன் இங்க இருக்கே. உங்க எதிர போன் பண்ணா நம்பரை தெரிஞ்சுட்டு வேலை. நீங்க ரொம்ப கிளவர் ஆச்சே. மேடம், நீங்க ரொம்ப லக்கி. உங்களை பார்க்க அவர் சம்மதிச்சுட்டார். Thank you, sir. ஆமா, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கோகுலா ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்காக அவர் காத்துட்டு இருப்பான். சரி சார். சார், அவரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல என்ன சிரமம்? எழுத்தாளர்னா மூஞ்சில அப்படியே எழுதி விட்டுருக்காதோ, அது ஒரு தனி கலை. சரஸ்வதி கடாட்சம் அப்படியே தாண்டவம் ஆடுமே. இப்ப என்ன எடுத்துங்களேன், நான் வந்து இந்த இட்லி, வடை, பொங்கல், நெய் ரோஸ், தோசை, சப்பாத்தி, பூரி. ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் வந்ததும் ஆர்டர் பண்றேன். ஹலோ மேடம், வணக்கம். ஐயோ,
இந்த ரொம்ப இங்க வந்தது. ஹோட்டலுக்கு காபி சாப்பிட வந்தீங்களா? இல்ல, துணி விளக்க போட வந்தேன். சிரிக்க சிரிக்க பேசுறீங்க. நான் அங்க உட்காரலாமா? ஓஹோ, அந்த அளவுக்கு டீசன்சி தெரியுமா? கொஞ்சம் இருக்கு. உட்கார்ந்து தொலைங்க. தேங்க்யூ. ஆனா ஒண்ணு, நான் ஒருத்தருக்கா காத்துட்டு இருக்கேன். அவர் வந்த உடனே இடத்தை காலி பண்ணிடுறேன். மேடம், நம்ம பாலிசி விஷயமா அப்புறம் பேசிக்கிறேன். ஒண்ணு செய்யுங்க சார். உங்க இன்சூரன்ஸ் எப்ப ஆரம்பிச்சாங்கிறதுல இருந்து தொடங்கி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இன்சூரன்ஸ்னா அப்பாடா, இன்சூரன்ஸ்னா இவ்வளவு விஷயம் இருக்கா சார்? ஆமா மேடம். ஒரு பாலிசி எடுத்து கூடாதா? துவருங்க சார், நீங்களும் உங்க பாலிசியும். என்ன வேற இங்க காத்துட்டு இருக்க சொல்லிட்டு அந்த ரைட்டர் இன்னும் வந்து தொலைக்கல. இவன் என்ன ரைட்டர்? ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்காம சேச்சே, இவெல்லாம் என்னத்த கதை எழுதி என்னத்த குப்பை கொட்ட போறான்? சார், எனக்கு என்ன வருத்தம்னா அவர் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. என்னையும் ஒரு சாதாரண விசிறிய நினைச்சுக்கிட்டாரு. என்னமோ என்னோட துரதிருஷ்டம். மேடம், நான் ஒண்ணு சொல்றேன். தானா கனியாத பழத்தை தடியால் அடிச்சுதான் கனிய வைக்கணும். என்ன சார் சொல்றீங்க? வன்முறை. நான் சொல்றபடி நீங்க அவனுக்கு கடிதம் எழுதுங்க. அவன் கண்டிப்பா உங்களை தேடி ஓடி வருவான். என்ன எழுதுறது? டேய் அறிவுகட்ட ரைட்டர், நீ என்ன பெரிய டைப் ரைட்டர்? உனக்காக காத்து நின்னேனே, என் புத்திய பேட்டா ஷூவால தான் அடிக்கணும். உன் மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னையோட கோவிந்தா. லெட் அஸ் பார்ட் அஸ் எனிமீஸ். யாரோ உமான்றவங்க எழுதிருக்காங்கப்பா. இது கூட பத்திரிகை ஆபீஸ் போயிட்டு தான் திரும்பி வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படி படி. என் பெரும் மதிப்புக்குரிய கௌரி மனோகரி அவர்களுக்கு. என்ன பெரும் மதிப்பிற்குரியவா? உங்களுக்காக காத்திருந்து ஏமாற்றமடைந்த உங்களது ரசிகை. அல்ல அல்ல, விசிறி. அதுவும் தவறு. பக்தை உமாவின் ஒரு வேண்டுகோள். உங்களது தரிசனம் எனக்கு கிடைக்குமானால் கோடானு கோடி வருஷமும் காத்திருக்க தயார். சபரியின் பக்திக்கு என் பக்தி எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. இப்படிக்கு உமா. ஹலோ ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் டேவிட் நிக்கல்சன். பக்த சபரி இருக்காங்களா? பக்த சபரியா? நீங்க யார் பேசுறது? நான் ஒரு எழுத்தாளர். பேரு கௌரி மனோகரி. குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் டேவிட். நான் தான் சார் உமா பேசுறேன். அதான் பக்த சபரி. நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன் சார். வந்ததா சார்? படிச்சீங்களா சார்? படிச்சேன் சார். அது என்கிட்ட தான் சார் இருக்கு. ஸ்ரீராமனுக்கு பக்த சபரி மாதிரி நீங்க எனக்கு ஒரு ரசிகை. இல்ல இல்ல, விசிறி. பக்த. நல்லாவே எழுதியிருக்கீங்க. என்ன சார் நீங்க? உங்களுக்காக ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். நீங்க ஏன் சார் வரல? போங்க சார். உங்க மேல எனக்கு கோவம் சார். எனக்கும் உங்க மேல கோவம் தான். ஏ பின்ன என்ன? என்ன வர சொல்லிட்டு நீங்க யாரோ ஒரு ஜென்டில்மேன் கூட சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். உங்க டிஸ்கஷன் முடியறதாவே இல்ல. ஐயோ, அது ஜென்டில்மேன் இல்ல சார். அது ஒரு தனி ஜென்மம். இதுக்கும் உரைக்கவே உரைக்காது. பாவம் பிறந்துடுச்சு, பொழைக்கணுமே. புள்ள பூச்சி மாதிரி வளைய வளைய வருது சார். ஆனா அது ஒரு நல்ல கேரக்டர் சார். அத வச்சு நீங்க ஒரு கதையை எழுதலாம் சார். விவரம் சொல்லுங்க, எழுதுறேன். எப்ப சார் சொல்றது? நாளைக்கு உங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்க அந்த பஸ் ஸ்டாப்ல காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு சார்? 5 மணிக்கா? ஓகே சார். நான் உங்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு உண்மையான பக்த சபரிக்கு ராமனை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம்? கண்டுபிடிக்கிறேன் சார். கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன் சார். நாளைக்கு 5 மணிக்கு வந்துடாதீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உமா,
இனிமேல் பர்சனல் கால் ஏதாவது இருந்தா உள்ள வந்து என் போன்ல பேசுங்க. அது வரைக்கும் வேணும்னா இந்த போர்டை நான் அட்டன் பண்றேன். ஆபீஸ் வேலையை கொஞ்சம் கவனிக்கணுமா? என் வீட்டு நம்பர் போட்டு கொடுங்க. குட் மார்னிங். என்ன? சத்தியமா இன்னைக்கு இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி பேச மாட்டேன். அது எப்படி சார்? கழுகுக்கு மூக்குல வைக்கிற மாதிரி நான் போற இடத்துக்கெல்லாம் நந்தி மாதிரி வந்து தொலைக்கிறீங்க. கோச்சுக்காதீங்க மேடம். அவ்வளவு தூரம் திட்டி கௌரி மனோகரிக்கு லெட்டர் எழுதணுமே, அதுக்கு அவர்கிட்ட இருந்து ஏதாவது ரியாக்ஷன் இருந்தான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான். உங்களுக்கு ஏன் சார் அதுல அவ்வளவு அக்கறை? அதுதான் நமக்குள்ள இருக்கிற பந்தம். அந்த ஸ்ரீராமருக்கே சீதை இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க ஒரு அனுமார் தேவைப்படலையா? அப்போ அனுமாரா இருக்கிறேங்கிறீங்க. கழுகு நந்தியை விட அனுமார் எவ்வளவோ பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்லையே, உங்களுக்கும் தமாஷா பேச தெரியுதே. ஐயோ, கௌரி மனோகரி எனக்காக பஸ் ஸ்டாப்ல காத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரே. கௌரி மனோகரியா? மேடம், நானும் உங்க கூட வந்து பார்க்கலாமா? நீங்க என் கூட வந்தீங்கன்னா அவர் இந்த தடவை என்கிட்ட பேசாமலே போயிடுவார். கூட வரல, பின்னாடி வரலாமா? சரி, 10 தடவை இடைவெளி இருக்கணும். ஓகே. 10 அடி இடைவெளி. 1 2 சார், இப்படி வாங்க. வாங்க சார். ஐயோ, இப்படி வாங்க சார். பாத்தீங்களா, அங்கே அதுல கௌரி மனோகரி யாரா இருக்கும்? மேடம், எனக்கு தெரிஞ்ச கா நடேசன் ஒரு ரைட்டர், சட்டையே போட்டுக்க மாட்டாரு. கௌரி மனோகரியும் அப்படித்தானோ? என்ன பல்ல நோன்றாரு? கதை பல்லு கிடுக்கல மாட்டிக்கிடுச்சா? ஓஹோ, வெளியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாரோ? ஐய, கதையை துப்பிட்டாரே. நீங்களும் உங்க ரசனையும். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். மேடம், அறிவின் முதிர்ச்சி தலையில தெரியுதே, இவரா இருக்குமோ? ஆஹா ஆஹா, என்ன அழகா காத்துல கதை எழுதுறாரு. அரே வா. சார், கௌரி மனோகரிக்கு 35 வயசுக்கு மேல இருக்கா சார்? சரி சரி. அந்த கௌரி மனோகரி வசதியானவர் தானே? ஆமா. அப்போ அந்த பிச்சைக்காரனா இருக்க முடியாது. சார், கோச்சுக்காதீங்க. அப்போ வேற யாரா? மேடம், கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே? அதோ முகத்தை மறைச்சுக்கிட்டு ஹிந்து பேப்பர் படிக்கிறாரே, அவர்தான் கௌரி மனோகரி. ஆமா சார், எனக்கும் அதேதான் சந்தேகம். போங்க மேடம், தைரியமா போய் விசாரிங்க. அவர் நான் கௌரி மனோகரி இல்லைன்னாலும் விடாதீங்க. உடுமை பிடிங்க, என்ன ஆனாலும் விடாதீங்க. போங்க, வெற்றி நமதே. விஷ் யூ ஆல் சக்சஸ். போங்க. సార్ వణకం సార్ నాందా సార్ ఉమా ఏమండి మీకేం కావాలి நீங்க கௌரி மனோகரி இல்ல కాదండి నేను గూడూరు వెంకటనారాయణ స్వామి నాయుడు నీ పోయిడు சார் நீங்க தெலுங்கு பேசினா எனக்கு தெரியாம போய்டும் நினைச்சீங்களா అది ఏమిటిది నా దగ్గర చాలా డబ్బు ఉంది మీకు తెలిసిపోయిందా దేవుడా ఈ మద్రాసులో ఆంబులెన్స్కి ప్రొటెక్షన్ లేదా పోలీసు நான் கௌரி மனோகரி பேசுறேன் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் சார் நேத்து பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன காக்க வச்சுட்டு நீங்க வராம போயிட்டீங்களே அங்க எவ்வளவு அசிங்கம் அடிச்சு தெரியுமா ஏமண்டி மனக்கு தெரியலதா ஆந்திரா வார்டு போலீஸ்கார